கட்டுரையாளர், நூல் விமர்சகர், 2 சிறுகதை தொகுப்பு, ஒரு கட்டுரை தொகுப்பை வெளியிட்டிருப்பவர், வேர்கன் தொலைக்காட்சியிலே செய்தி பிரிவு தலைவராக இருக்கிறார். இப்படி இதெல்லாம் எல்லாரும் பற்றியும் எல்லாருக்குமே தெரியும். ஏன் இது நடுவில் சொல்லணும்னு கேட்டா எனக்கு கொஞ்சம் நானும் கொஞ்சம் பேசுன மாதிரி இருக்கணும். அதனால நிகழ்ச்சி வந்து 2 விஷயத்துக்காக நான் வந்து குறிப்பா நிகழ்ச்சி. ஒன்று வந்து நீண்டநாள் நண்பர்களை சந்திக்கிறாங்க. நடுவில் வந்து பெரிய இடைவெளி வந்துருக்கு. அவர்களெல்லாம் சந்தித்தா போல இருக்கு. ஆனால் வரக்கூடியவங்க நம்ம என்டிசி தான் வந்து 3 ஹவர் ஆகுவாங்க, 5 நிமிஷம் சந்திக்க தான் முடிஞ்ச தவிர பேச முடியல. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, மண்ணை சிவா அந்த இந்த நிகழ்வுக்கு முன்னால கூட சிவா வந்து இந்த வெளியீட்டுல நம்ம விசப் சாருடைய அந்த தொகுப்புலாம் போட்டு நானா கேட்டு வாங்கினேன். ஏன்னா விசப் சேனல் தெரியாத நண்பர் என்பது அல்ல. அந்த புத்தகத்தை பற்றி பேசுவதற்கு எந்த புத்தகத்தை பற்றி வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் சிவாவை பற்றி ஒரு மேடையிலே தனிப்பட்ட முறையில் நாம் பேசுகிறோம், நட்பு ரீதியாக பல கருத்துக்களை முன்வைக்கிறோம், விமர்சன ரீதியாகவும் கூட நாம் கருத்துக்களை முன்வைக்கிறோம். ஆனால் மேடையிலே அவரை பற்றி 4 நல்ல வார்த்தை சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு நெடுநாள் ஆசை. அதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடையாது. என்ன ஒரு விஷயம் தான், அவருடைய புத்தக வெளியீடுலாம் நீங்க பாத்தீங்கன்னா சமீபத்தில் 2004 அவருடைய புத்தக விழா எல்லாமே ஒரு விழா மாதிரி தான் இருக்கும். கொண்டாட்டம்னு சொல்றாங்க இல்லையா, அது வேறு மாதிரி கொண்டாட்டம். நம்ம நவீன இலக்கியவாதிகள் சொல்லி இவருடைய கொண்டாட்டம் இருக்குது. கிட்டத்தட்ட அவருடைய குடும்பம் வந்து ஒட்டுமொத்தமா நண்பர்கள் எல்லாமே அதை வந்து ஐக்கியமாயிடும். அவங்க அம்மா, அதாவது ஒரு நிகழ்ச்சியை வந்து பண்றோம் புதுவண்ணையினுடைய ஒரு மாடியில மேல சாமியாரா போட்டு பண்றோம். அந்த மாடியில வந்து பாத்தீங்கன்னா பிரபஞ்ச ஐயாலாம் வந்துருக்காங்க. ஒரு பக்கம் வந்து புது காப்பி ஓடிட்டே இருக்கு, பால் கட்டிக்கிட்டே இருக்கு. இந்த பக்கம் வந்து எல்லாம் அவங்க சகோதரிகள், அவங்க வந்து தம்பிகள், அவங்களுடைய அக்கா பசங்க, அண்ணன் பசங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு இலக்கிய நிகழ்வு என்பதை குடும்ப விழாவாக, குடும்ப நிகழ்ச்சியாக, நண்பர்களையும் விட்டுக் கொடுக்காம செய்யக்கூடிய அந்த மனப்பாங்க. அது மட்டுமல்ல, அந்த இடத்தை அவங்க சகோதரிகளும் அவருடைய தாயாரும் இருந்து செய்த இடத்தை அவருடைய அவங்க மனைவி வந்து லட்சுமி வந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றது என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ள போக முடியாது. அவங்க வீட்டுக்கு எப்படி போனாலுமே கல்யாணம் ஆகி ஒரு 6 மாதத்துல நாங்க போன கூட, நானும் நம்ம வந்து அவர்கள்லாம் போனப்போ கூட அந்த உபசரிப்பு வந்து எனக்கு வந்து நெஞ்சில ஏற்றி நிச்சயமா வந்து உருவாக்கியது. இன்னொரு சகோதரி மூலம் தான் நான் அவரை எண்ணிக்கொண்டேன். அந்த உபசரிப்பும் அந்த நிகழ்ச்சியும் சிவாவிடமிருந்து அவருக்கு சொல்லிக் கொண்டதா, அவர் சிவாவுக்கு மேல ஊக்கத்தை கொடுக்கிறார் என்கிற பட்டிமன்றத்தை நாம் வைத்துக் கொள்ளலாம். அப்படி ஒரு இனிமையான குடும்பமாக நான் பார்க்கிறேன். இன்னொரு விஷயம் என்னவென்றால், சிவாவை பற்றி பொதுவாகவே பல கருத்துக்கள் வந்து நிலவுவது கொஞ்சம் அதிகமாக பேசுவாரு. என்னன்னா, அவரு எதையும் வந்து உள்ள வச்சுக்கிறது. 2வது சும்மாட்டியே வச்சு உள்ள வச்சு வேற கருவு இருக்குது, அந்த மாதிரி வேலை எல்லாம் கிடையாது. ஆமா, அவங்க மனைவியார் சொல்றாங்க. ஆனா என்ன விஷயம்னா, அப்படி நான் சொல்கிறேன் எதற்கு விஷயத்த அந்த புத்தகத்தில் வரக்கூட பல பகுதிகளில் நான் குறித்து கொண்டு வருது. இதை பற்றியெல்லாம் பேசுறேன். ஆனா ஒரு புத்தகத்தில் ஒரு கவிதை தொகுப்போ அல்லது எந்த ஒரு விஷயமோ, குறிப்பா அந்த கவிதையில நான் பேச நினைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசினா டைம் வந்து நிச்சயமா நேரம் போதாது. அப்புறம் வந்து என்னமா இப்படி பண்றீங்கன்ற மாதிரி தான் ஆயிடும். அதனால அதை விட அந்த சாராம்சம் என்னன்னா, அவர் வந்து அடிப்படையில் வந்து ஒரு வழக்கறிஞருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிடிவாதம், அட்டம் என்று சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி குணங்களை அவர்களிடம் நான் ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால பார்த்துன்னு சொல்லலாம். அது வந்து அடமாடா நம்பர் சொல்லலாம். ஆனால் இந்த தொகுப்பை நான் பார்க்கிற போது கிட்டத்தட்ட வந்து ஒரு விதமான வந்து ஒரு முதிர்ச்சியும், பல்வேறு கவிதைகள் வந்து ரொம்ப எளிமையா இருக்கு, ஒட்டுமொத்தமா தொகுப்பே எளிமையா இருக்கு. ஒரு அடம்பிடிச்சு சொல்ற ஒரு தன்மை இல்ல, ரொம்ப எளிமையாகவும் ஒரு வித்தியாசமான தன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து நான் சொல்றேன் எடுத்துக்கப்பா அப்படின்ற ஒரு விஷயமும் அது தொடர்ந்து அந்த தொகுப்புல நான் வந்து பாருங்க. அதுக்காகவே அந்த தொகுப்பை வந்து நிச்சயமா வந்து நண்பர்கள் படிக்கணும். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த நான் சொன்ன பாருங்க, அதிகமா பேசுவாரு, அந்த பேச்சு குறைஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த தொகுப்பு பார்க்கறது. அந்த அளவு வந்து ஒரு வித்தியாசமான தன்மை இருக்கு. அதை விட வந்து ஒரு மனிதன் என்ன பெருசா இப்போ நல்லா சொன்னாரு, என்ன பண்றேன்னு கேட்டா கவிதை எழுதுறாங்க,
புத்தகம் எழுதுறாங்க. அதான் அவன் பண்ணிட்டு இருக்கான. வேற தமிழ்ல வந்து துப்பறி கதை எழுதணும் வாழலாம், நல்ல இலக்கியம் எழுதி எமக்கு தெரியும் பிரபஞ்சம் சொன்ன தான். நல்ல இலக்கியம் எழுதுறோம் சாமதான் முடியும், வாழவே முடியாதுன்னு சொன்னாங்க. இந்த காலகட்டத்தில் நாவிங் அதிகமாயிடுச்சு, இணையதளம் வந்துச்சு, கம்ப்யூட்டர் வந்துச்சு. அதை வைத்து நன்றாக இலக்கியம் எழுதக்கூடியவர்கள் கூட லாபிங் செய்து அதன் மூலமாக என்ன